வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் தமிழகத்தின் 38வது மாவட்டமாக சேர்க்கப்பட்ட மயிலாடுதுறை. அழகான தமிழ்ச்சொல் தானே. மயில் ஆடும் துறை என்று இந்த ஊரினை பிரிக்கலாம். மயில் ஆடுகின்ற துறை என்றால் கரையை குறிக்கும். படித்துறைகள் என்று அமைத்திருப்பார்கள். அந்த துறை ஓரத்திலே மக்கள் வாழ்கின்ற பகுதி அல்லவா மயிலாடுதுறை என்று இதற்கு பெயர் இருக்கிறது. இங்கு மயூரநாதர் கோயில் மிக மிக பிரசித்தமான ஒன்று. ஆகவே இந்த ஊருக்கு தொடக்கத்தில் இருந்த பெயர் மாயூரம். வடமொழியிலே மயூரம் என்றால் மயில் என்று பொருள். ஆகவே இந்த மயூரநாதர் கோயிலுக்கும் இந்த ஊருடைய பெயருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பார்வதியும் சிவபெருமானும் ஒரு முறை இங்கே பேசிக்கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு பெண்மயில் அழகாக நடனமாடி கொண்டிருந்திருக்கிறது. அதை பார்த்த உடனேயே பார்வதியாருக்கு அந்த மயில் மீது ஓர் ஈர்ப்பு. இதை கண்ட சிவபெருமான் தேவியாரை மயிலாக மாறும்படி சாபம் கொடுத்து விட்டார். அந்த தேவியோ மயிலாக மாறி இறைவனை நோக்கி நெடுந்தவம் இருந்து வழிபட்டதன் காரணமாக அந்த தேவியார் மயிலாக மாறி ஆடிய துறை என்றால் அந்த காவிரி ஆற்றின் கரையிலே இருக்கின்ற பகுதி துறைகள் என்று சொல்லுவார்கள். என்றதன் காரணமாக மயிலாடுதுறை என்று இவ்வூருக்கு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஐப்பசி மாதத்திலே முழுக்கு என்று ஒரு விழா இங்கு கொண்டாடப்படும். அதிலே மக்கள் நீராடி இறைவனை வழிபடுவார்கள். ஆகவே இந்த காவிரி கரை ஓரத்திலே மிகுந்த மயில்கள் ஆடியதன் காரணமாகவும் இவ்வூர் மயிலாடுதுறை என்று ஆனதாக சொல்லப்படுகிறது. 1982 ஆண்டில்தான் இந்த ஊர் முறைப்படியாக மயிலாடுதுறை என்று தமிழ் பெயராக மாற்றம் பெற்றது. பக்தி இலக்கியங்களை பொறுத்த மட்டில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் அவர்தம் பாடல்களிலே இவ்வூர் மயிலாடுதுறை என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு மாவட்டம் மயிலாடுதுறை. நன்றி உறவுகளே.